ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரையில் இன்றைக்கு கோமதி சக்கரங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கோமதி சக்கரம் என்ற பெயரே உங்களுக்கு தெரியும். கோமதி நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்கரம் உடைய கற்கள் இவை. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இயற்கையான முறையில் அதுல ஒரு சக்கரம் வரையப்பட்டது மாதிரி இருக்கும். ஸோ கோமதி நதியில் கிடைக்கக்கூடிய கற்கள் இவை கோமதி சக்கரங்கள். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உடையது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே நதியிலிருந்தோ அல்லது கடலில் இருந்தோ கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே மகாலட்சுமி கடாட்சம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோமதி சக்கரம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு பூஜையிலுமே மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களில் இந்த கோமதி சக்கரங்கள் கண்டிப்பா இடம்பெறும். இது நீங்க பூஜை அறையில் பூஜையில் வைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் நீங்க பாவிக்கலாம். நீங்க வெளியே போகும்போது நீங்க கைகளில் எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மெடிடேட் பண்ணும்போது சிலர் கைகளில் மகாலட்சுமி கடாட்சம் இருப்பதனால் இந்த கோமதி சக்கரங்களை கைகளில் வைத்து கொண்டு தியானம் செய்பவர்களும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல பலன்கள், நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவ் ஆராவை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 5 பீசஸ், 9 பீசஸ், 15 பீசஸ், 21 பீசஸ்னு 4 விதமான எண்ணிக்கையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இது நீங்க பார்க்கலாம், கோமதி சக்கரங்கள் உடைய ஒரு மரம். 108 கோமதி சக்கரங்கள் இருக்கும். இது மரத்தோடைய ஒரு அழகான ஷேப்ல ஏன் பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா மரம் என்றாலே வளரக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால நம்மளுக்கு growth அப்படின்ற ஒரு விஷயத்த மரம் வைத்துதான் சிம்பிளிக்கா சொல்லுவாங்க. அதுல இந்த கோமதி சக்கரங்கள் இருக்கும்போது இது நம்ம பண வரவை கூட்டக்கூடிய ஒரு பொருளாகவோ, செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ பாவிக்கப்படுகிறது. நம்ம மட்டும்தான், அதாவது இந்தியர்கள் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான் கோமதி சக்கரம் பாய்க்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லா இனத்தில் உடையவர்களுமே இந்த கோமதி சக்கரத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொருளா போற்றி பயன்படுத்துகிறார்கள். ஸோ கண்டிப்பா கோமதி சக்கரங்கள் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்களை நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஈர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.